நான் என் உணவு தாட்டியை முதலில் திறக்க விரும்புகிறேன். வாவ், ஃப்ளேவர் கம் இருக்கு. எவ்வளவு அருமை! இது எனக்கு கிடைச்சது என மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், நீ என்ன செய்கிற? உண்மையில நீங்கள் அனைவரையும் காத்திருக்க வேண்டும். அதை பார்க்கலாம். அல்லது என் மூடி. வா என்று அங்கே இங்கே யார் வரும்? மேலும் நான் போலியை விட நிறைய பேர். நான் இதை விரும்புகிறேன். உடனே ராபாக்களை தவிர்க்க வேண்டும். நீ என்ன பண்ற? அந்த அட்டை பெட்டிகள் எல்லாம் நம்ம நோக்கி பறக்கின்றன. நீ முடிஞ்சிட்ட. நான் என் பாக்கெட்டை திறக்கணும். வாவ், இதோ துதிக்கும் பாக்கெட்கள். இங்கே ரப்பர்களை எப்படி நீக்குவது? நான் ஒரு விசிறி பயன்படுத்தி பாப்பேன். வா, நான் பண்ணிட்டேன். ஆம், உன்னிடமிருந்து கொஞ்சம் அது கூட கனவு கூட வராது. பாலி விஷயம் எதுவும் கிடைக்கல. சரி, அது பிரச்சனை இல்லை. என் ஜெல்லி எனக்கு இருக்கு. முதல்ல அதை முயற்சிக்க விரும்புறேன். நீங்க தோணு முடிக்கப்படும் வரை காத்திருக்க வேண்டும். இது ரொம்ப ஸ்வேது. இப்பொழுது நானும் பேரி குழம்புக்கு குழம்பு ஊத முடியும். ஆஹா, என்ன ஒரு தோல்வி! இது பெரிய தோல்வி. நான் என்ன செய்ய வேண்டும் என அறிவேன். எனக்கு கைப்பம்பு வேண்டும். இதை பாருங்கள். இனி நான் உலகிலேயே பெரிய குமிழியை ஊதுவேன். நல்ல யோசனை. இது ரொம்ப அழகா இருக்குது. நான் அதை குச்சியில வச்சு எப்போதுமே வச்சிருக்க வேண்டும். எனக்கு ஒரு பெரிதான புள்ளிரி வேண்டும். அது என் புள்ளிரி இல்லை எனில் அதை அகற்ற வேண்டும். மன்னிக்கவும் போலி. நான் இதை பின்பு நினைவில் வைசுகிறேன். கேட், இதை ஏற்ற ஒருவர் நீங்கள் இதை காண்பீர்கள். ஆமா, ஆனா இப்ப இல்லை. எல்லாவற்றிலும் எனக்கு செய்ய மேலும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. நான் நிறைய பபிள் கம்மு சாப்பிட வேண்டும். ஹாலி, இது பாரு. எனக்கு நினைக்கிறது நாம நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டும். கேட் மிகவும் மெதுவாக இருக்கிறார். அவள் உண்மையில் பபிளை ஊதுகிறாள். இப்பொழுது நானும் என் பழி செல்வதை முடக்க முடியும். என்ன செய்தாய் போலி? அது ஒரு நன்றாக பேயான பபிளாக இருந்தது. பழி பலனை செய்யும் நேரம் வந்தது. இல்ல, நான் தவறுதலா என் புருவங்களை பிடுங்கி விட்டேன். அவற்றை மீண்டும் போட வேண்டியது அவசியம். எல்லாம் முடிஞ்ச பின்பு இது சாதாரணம். சிரிக்காமல் இரு. உனக்கு ஏதோ செய்யணும். இந்த முறை நான் உங்களை ஏற்கிறேன். அது பல வேலைவும் மிகவும் நேரமும் ஆகும். ஆனால் இந்த முழு ஜாம்பல்லியும் நான் சாப்பிட போகிறேன். இது மிக கடினமாக இருக்கும் என நான் எண்ணவில்லை. நான் ஏற்கனவே வியர்க்கிறேன் மற்றும் என் ஜால் இயங்க முடியவில்லை. சரி, புல் ஊத வேண்டிய நேரம் வந்தது. அது சாத்தியம், எனக்கு செய்ய முடியும். டோம், நிறுத்து. அது அதிகமாக இருக்கிறது. இல்லை, இது வெடித்து விட்டது. அறையில பத்தி வெடிச்சது போல. நீ எப்படி இருக்கிற டோம்? நான் நகர முடியல. நான் மேசையில ஒட்டி போச்சு. வழக்கம் போல நான் தொடங்க வேண்டியிருக்கு. வாவ், ஸ்கிட்டில்ஸ். இது கம்மை சமைனிய உனிசிலிங்கை விட கூடுதலாக இருக்குது. கேட், நானும் என்ன கிடைச்சது என்று பார்ப்போம். எனக்கு நிறைய மிட்டாய் கிடைச்சது. என்னிடம் முழு மலை இருக்கிறது. அவத்தை கூட என்ன வழக்கம் போல பாலிக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உங்களால ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க. பரவாயில்ல, ஒரு நாள் நான் அதிர்ஷ்டமாய் வருவேன். அப்போ நான் உங்களோட பகிர மாட்டேன். ஓ, பத்திரத்துல ஒண்ணு கேண்டி இருக்கிறது. ஓ, ஒவ்வொரு தருணத்தையும் ரசிக்க அதை மெல்ல சாப்பிட வேண்டும். எல்லா மிட்டாய்களும் முடிந்து போயிற்று. என்ன நம்பினே? நான் சில நேரம் இதை சாப்பிட வேண்டி இருக்கலாம். ஆனால் நான் விரைவாக போகிறேன். அதிக சாக்லேட் இருப்பதால் எனது நேரத்தை ஏன் வீணாக்க வேண்டும்? இனிப்பும் புளிப்பும் ஒரே நேரத்தில் இருக்குது. எனக்கு இது பிடிக்கும். நின்னுடு, நான் ஏதோ கண்டுபிடித்து விட்டேன். நம்புங்கள், இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். முதலில் நான் எல்லா கிட்டிக்கையும் வெளியிட வேண்டும். இது சிறிது நேரமாகும், ஆனால் இது மதிப்புள்ளதாக இருக்கும். முடிஞ்சது. அடுத்து செல்கலாம். வண்ணத்துக்கு ஏற்ப அவற்றை கொள்கின்றேன். இது போல இது மிகவும் பரபரப்பாக உள்ளது. நான் கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டேன். இது எவ்வளவு அழகாக மாறுகிறது பாருங்க. ஓ, என்னிடம் ஒன்று இருக்க முடியுமா? வாவ், டாம் எதையும் கவனிக்காமல் இருப்பது போல தோன்றுகிறது. நான் இன்னும் 2 மிட்டாய்களை திருடி போட்டு விடுவேன். நான் மிகவும் சூட்சுமமாக இருக்கிறேன். என்னுடைய மிட்டாயம் எங்கே சென்றது என்று எனக்கு புரியவில்லை. இன்னும் கூடுதலாகவும் இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆலி, சிப்பாய், நாங்கள் கவலை வைக்கிறோம். என்னுடன் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இந்த எலியை கூண்டை இங்கே வைத்து அதில் காழ்த்துக்களை நிரப்புவேன். ஆமா, உங்களுக்கு கிடைக்காது. இன்னும் செய்ய நேரம். ஐயோ, என் விரல். இது என்ன எலிப்பொத்தான்? நான் வந்த இடம் இருக்கலாம், அதை புரட்டினேன். டோம், இதை நீயே ஏற்பாடு செய்ததை நான் தெரியும். நீ என் மிட்டாயை சாப்பிட வேண்டியதில்லை. மேலும் நான் அவற்றை நிறம் பார்த்து ஒழுங்குபடுத்தியுள்ளேன். இப்போது நான் ஒவ்வொரு சுவையையும் தனியாக அனுபவிக்கலாம். அவன் மிகவும் பேராசைப்படுகிறான். நான் சில இனிப்புகளை எடுத்ததே தவிர வேற என்ன செய்தேன்? பரவாயில்ல டாம், நீ என்கிட்ட இருந்து இதை பெறவே இருக்கிறாய். இது என்ன போலி? பெரும் விசிறி. நீ எல்லா இனிப்புகளையும் ஊதி எடுதாயே.
அப்படியா? என் பளபளக்கும் இன்னும் எல்லாம் இங்கேதான் இருக்கிறது. எவ்வளவு சாப்பிட ஆவலா இருக்கிறேன். மேலே முதல் தொடங்குவோம். அதற்குள் என்ன இருக்கின்றது என்பதை பார்க்கவும். இதை பாருங்க, எவ்வளவு சுவையாக இருக்கின்றது. பலவித சுவைகள் உள்ளன. உடனடியாக ருசிக்க விரும்புகிறேன். முதல் பாக் இங்கேதான். மீதியை திறக்கும் நேரம். சாக்லேட்டுகளை நேராக மேசைக்கு பொழியலாம் என்றால் எப்படி? இது இன்னும் எளிதாக இருக்கும். சரி, தொடர்ந்து செய்கின்றோம். எனக்கு இது கைவருவதாக இருப்பது போல உள்ளது. இது நீண்ட நேரம் பிடிக்கும் என்பதை தெளிவாக தெரிகிறது. டெலிபோனில் உட்காரவோ அல்லது பேப்பரை கொண்டு விளையாடவோ முடியும். ஒருவேளை நம் ஆள்குமரியுடன் விளையாடலாம். போதும், நான் இனி சகிக்க முடியாது. எனது உடல் வெடிக்கப் போகிறது. சரி, அப்போது நாம் முடிப்போம். ஏன் நீ என்ன செய்கிறாய்? உன்னிடம் எதற்கு இத்தனை தட்டுகள்? நீ வேலைக்காரமா இருக்கணும். டாம். உடனே உனக்கு தெரிய வரும். நான் அளவுக்கு உடன்படுகிற நல்லா வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரைட் ஊத்தணும். அப்புறம் நீ ஒரு அழகான அதிசயத்தை பார்க்கலாம். என்னோட ஒரு தட்டில வானவில் இருக்கும். அது தொடங்கி விட்டது பாருங்கள். வாவ், நீ எப்படி இதை செய்தாய்? இது மாயம் போல தெரிகின்றது. உண்மையான வானவில் போல் தெரிகிறது. நான் சொன்னேன், நிறங்கள் ஒவ்வொரு விதமாக அழகாக பரவுகின்றன. இந்த முறை நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். என்னவோ, நான் இவ்வளவு சிறிய அளவில் பாப்கார்ன் பார்த்ததில்லை. பொதுவான விட்டதை விட இது நல்லது. இறுதியாக அதிர்ஷ்டம் எனது பக்கம். இது நடக்க போகிறதே எனக்கு தெரியும். என்ன ஒரு பெரிய பாப்கார்ன். நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் பொள்ளி. நான் என் சிறிய நண்பனை சாப்பிட்டு அழ வேண்டும். ஆனால் என் அருகே ஒரு சிறிய கையாண்டிப்பு இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய் டாம்? எனக்கு அவன் முட்டாள்தனமாக ஏதோ செய்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்பு சிறு அளவிலும் சரியாக சாப்பிட வேண்டும். நான் என் ஃபோர்க் மற்றும் நைஃபை எடுப்பேன். உண்மையான அரிஸ்டோகிராட்ஸ் அப்படி இதே செய்கிறார்கள். எனக்கு இது அவ்வளவு எளிதல்ல. ஆனாலும் நான் செய்ய முடியும். புரிகிறதே? நீர் தவறுதலாக தயங்குகிறீர்கள். இல்லை, என்னிடம் நல்ல நடைமுறைகள் உள்ளன. நீங்கள் தேர்வு செய்யும் போது எனக்கு நடைமுறைகள் மீது கவலை இல்லை. எனக்கு சிறிதே இருந்தாலும் என் பாப்கார்னை சாப்பிட்டு ரசியமாக இருப்பேன். எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கிறேன் பாருங்கள். அது நான் செய்யவில்லை. சரி, அதுவே உள்ளதை போல தெரிகிறது. இல்ல, இன்னும் ஒன்று மீதம் உள்ளது. அருமை. அதுக்கு நான் பிறகேன்ற சர்க்கரை பண்டமாக சாப்பிடுவேன். அதை பத்தி பாப்போம். என் பாப்கார்ன் எங்கே போகுது? டாம், நீ என்ன பண்ற? நீங்கள் எங்களை உங்களுக்குள் மன்றாடிக் கொள்ளலாம். எனக்கு முக்கியமான காரியங்கள் உள்ளன. இந்த முழு மலை போல இருக்கும் பாப்கார்ன் எல்லாம் உணவாக வேண்டும். சுவையானது. ஆஹா, இது எவ்வளவு இனிப்பானது மற்றும் மொறுமொறுப்பானது. இந்த தருணத்திற்காக நான் நிறைய காலமாக காத்திருந்தேன். உங்களுள்ள ராசி குச்சிக்கும் போச்சு பாலி. நான் இன்னும் எல்லாத்தையும் பார்க்கிறேன். என் பாப்கார்ன் திருட ட்ரை பண்ணாதே. எங்களால ஏசி சுலபமா இல்ல ஒழிய. நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்க. ஒரு சிறப்பு வழக்கையான தூய்மை சாதனம் எனக்கு சில்லுன்னு பாப்கார்னை திருட உதவுகிறது. செயல்படுகிறது. டாம், மீண்டும் பணி செய்கிறீர்களா? எனக்கு என் பாப்கார்னை எடுத்து வாங்கடா. அது ஒரு ஒளிர்வான திட்டம். நீ அவ்வளவு நல்லா செய்கிறாய். டாம், முதல் நீங்களே சாப்பிடுவோம். ஊசிய பேயான்ற வெறும் வருகை வாயில்படி. கேட், முடிஞ்சதா? இது நியாயமில்லை. நான் துவங்க தயாராக இருக்கிறேன். பால் மற்றும் ஓரியோ குக்கீகள் சுவையாக இருக்கிறது. ஆனால் இது மிகவும் சிறியதாக உள்ளது. அதை பார்க்க முடியாது. வாவ், எனக்கு மீண்டும் அதிர்ஷ்டம் அமைய செய்தது. நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் பற்றி உனக்கு தெரிகிறதா ஹாலி? இதை பாருங்கள். என் பகுதி மிகச் சிறந்தது. நான் மிகவும் தோல்வியாளன். கவனமாக இரு. என் குக்கீகளை விழுவதற்கு செய்வேன். ஹோலி, அது நல்லது இருக்கும். எனது சொல்வதை நம்புங்கள். இந்த சிறிய குக்கியை நான் சுவைப்பேன். இந்த குக்கிகள் மிகவும் முறுக்கியவையாக உள்ளன. பாலுடன் அருமையாக பொருந்துகிறது. அவர்களுடன் ஓ இல்ல, நான் குக்கியை என் கண்ணாடியில் போட்டு விட்டேன். நான் உடனே அதை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அது புழுங்கி விடும். என் கைகளை அங்கே விட முடியாது. எனக்கு தெரியும். முதலில் பாலை குடிக்க வேண்டும். அப்பொழுது குக்கி அடிக்கணியில் இருக்கும். ஓ, நான் அதை விழுங்கி விட்டேன் என நினைக்கிறேன். இப்போது என் வரிசை. என் குக்கிகளை கண்ணாடியில் இருந்து பிடிக்க வேண்டாம் என நம்புகிறேன். சரி, இவ்வளவு நிறைஞ்சது உள்ள இருக்குதே. நான் அதை விரும்புகிறேன். இது ரொம்ப கிரீமியாக இருக்கிறது. கூகியும் மிகவும் மொத்தமாக இருக்கிறது. உரணும் ருசியும் சரியான மிசைலாக உள்ளன. என் கூகி கிண்ணத்தில் விழுந்து விட்டது. இந்த முறை அதை எப்படி தொடுப்பீர்கள் என்று பார்ப்போம். பாவ்லி, இதை பற்றி நான் எதுவும் செய்யாவிட்டால் என்ன ஆகும்? குக்கி காரணமாக எனது பால் தனது நிறத்தை மாற்றிவிட்டது.
இதுதான் அற்புதம் இல்லையா? மேலும் சில குக்கீகளை இட வேண்டும், பின்னர் அதை நன்றாக கலந்து விட வேண்டும். அப்பொழுது நான் ஒரு சுவையான சாக்லேட் மில்க் ஷேக் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. வாவ்! அவள் உண்மையிலே சுவையான ஏதேனும் தயாரித்தால் போதும். என்ன நீங்க ஐஸ் சரியா ஸ்பீச்சிங்க. இது ஸ்மெல் சேமே எஸ் நினைக்கமல்ல. சரி சரி திமியா ஒரு சுவையா தெரியுது. வேலையிலிருந்து சுவைக்கு வெளியில காத்திருக்க முடியல. போலி என்னோடு இருந்தாள். அவள் திட்டம் நடந்து விட்டது. நான் பார்த்து பொறாமை பெறுகிறேன். ருசியானது சாக்லேட் பால். இது குக்கி நேசம் கொண்டது. இதை நிலையை ப்ரூ என்று பருக விரும்பவில்லை. இதை ஒரே கட்டத்தில் சுகமாக குடிக்க விரும்புகிறேன். ஒரே ஒன்றுதான் மீதம் உள்ளது போல. கவலைப்படாதீர்கள், நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டாம். நான் இதை விரைவில் கையாளுவேன். தொட வேண்டாம், எனக்கு எனது 9 கொண்டாடி வைக்கப்பட்டிருக்கும் உட்கொள்ளும் உணவுகள் அனைத்தும் அவன் பால் கண்ணாடிக்குள் செல்கின்றன. அதை நிறுவ இவ்வளவு பெரிய சிடுசிடுப்பு இதை எதிர்பார்த்தே இல்லை. ஆனால் குக்கிகள் கண்ணாடிக்குள் இருக்கின்றன. அருமை! கொண்டாட இவ்வளவு சீக்கிரமாகாதே. உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். நல்வாழ்வு. முடிந்தது. அவனை எதனால் மூடிவிட்டாய்? உங்கள் எதிர்பார்ப்புகளை நாங்கள் ஏமாற விடவில்லை என்பது எனக்கு தெரியாது. ஆகையால் இப்போது ஏதாவது ஹிங்மிரோந்து இருக்கிறது. எனக்கு டோனா வேண்டும். எங்காக டோனாக்கள் சமைக்கவும்? இது எளிது. ஆமாம் ஆமாம், இது நல்ல செய்யப்பட்டு தேர்வு. என்ன அவங்க சரி, மாவு சர்ச் டோனட் ஒரு சேம் தேர்ஃபில் வெற்றின்றேன். 3 துண்டுகள் சரியா இருக்கும். எண்ணெய் காய்ச்ச நேரமாகிவிட்டது. விஷயம் ஃப்ரீயான ஃபினலையை நிர்ணயிக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் சுகா ஹப்சிடா. அது எளிதாக தோன்றுகிறது. டோம், உங்க பாட்டிக்கு கொடுக்காதீங்க. அல்லது ஒரு தாக்குதல். அமைதியாக இருங்கள், எல்லாம் சீராக இருக்கிறது. ஓ, என்ன எதிர்பார்க்கிறோம்? என்ன இந்த அளவு போதுமானது என நினைக்கிறேன். இது நீர் சூடாக ஆரம்பிக்க வரை அது போது நான் அதை உருவிட்டு வைக்கிறேன். என்ன, நீங்கள் எல்லோரும் தயாரா? சரி, அப்படியானால் நான் அதை 2 போடுகிறேன். 1 3 அங்கே. உயிரே, நீ ஏன் இதை இவ்வளவு ஊத்தினே? ஆமா, உண்மையா? என்ன செய்திருக்கிறாய்? ஓ, என் டோனட்டுகளை காப்பாற்ற வேண்டும். போதுமான தண்ணீர். போர் பிழை நேர்ந்தது என தெரிகிறது. என் டோனட்ஸ் நாசமாகிவிட்டன. இல்லை, இது தோல்வி. ஓ, கவலைப்படாதீர்கள் பிரியமானவரே. எதுவானாலும் என்னுடைய டோனட்ஸ் கிட்டத்தட்ட தயார். இப்போது அதை அலங்கரிக்கிறேன். இதோடு நாம முடிவாவது சரி. உறுதி. ஒரு மனிதன் கண்களை கொண்டு சாப்பிடுகிறான். எனவே தோற்றம் மிக முக்கியமான ஒன்று. எல்லாம் செம்மையாக இருக்க வேண்டும். பெல்லிசிமோ. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. ஆனால் ஒரு என் டான்ஸ் அலங்காரமின்றி இன்னும் சிறந்ததாக இருக்கும். அப்படிதானா? நீங்கள் எவ்வளவு நேர்த்தியானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தான் எனக்கு நம்ப முடியவில்லை. நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். கொஞ்சம் சீஸ். அப்படிதான், அப்படி சாப்பிய முட்டை. நாம் அதை டோனட்களின் வடிவத்தில் ஊற்றுவோம். இப்போது அலங்காரம் செய்ய எனது பிடித்த சீட்டோஸை எடுப்பேன். ஒரு சிறிய ஸ்டீல் தட்டு, காகித இயந்திரம். பொறுப்புகளா விவாயஸ். பார்ப்போம். ஆம், இருக்கணும். பாட்டி, இதை நான் உங்ககிட்ட இருந்து எடுக்கலாமா? சரி, எடுத்துக்கொள். நன்றி. வானலியை வெளியே போட முடியாது, ஆனால் அடுப்பை பயனாக்கி எடுத்துக்கொண்டேன். அடுத்து எனக்கு எண்ணெய் தேவை. அப்படியானால் என் சீஸ் டோனட்டுகளை மடித்து அடுக்கி நேராக அடுக்கிக்கு பெறுகிறேன். எல்லாம் தயாராக இருக்கிறது போல தெரிகிறது. இருக்கேன். இதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். பர்கெட். சரி, நமக்கு என்ன இருக்கிறது? வாவ், எப்படி அழகாகவும் மிகவும் வேறு வகையாகவும் இருக்கிறது. நான் இவற்றின் சாப்பிட துவங்குவேன். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. வாவ், மேலும் இதற்குள் ஏதோ நிரப்பப்படவும் உள்ளது. மிகவும் நல்லது. ஆக இங்கே நமக்கு என்ன? சரிதான், மிகவும் அருமையாக இருக்கிறது. இதை சாப்பிடி பார்ப்போம். இது வெறும் டோனா, பெரியதாக இல்ல. இது என்ன? சரி, பார்க்கலாம். இது சீஸ் டோனட்ஸ். இது ஆச்சரியமாக இருக்கிறது.
என்னை பொறுத்தவரை எனக்கு இனிப்புகள் தான் அதிகம் பிடிக்கும். சமையல்காரர், நீங்கள் வென்று விட்டீர்கள். ஆம், எனக்கு தெரியுமே. அடுத்தது ஒரு சாண்ட்விச். வே ஃப்ரெஷ்ஷனே இல்ல, நீ என்னை அடிக்க முடியாது. எனக்கு தெரியுமே. ஆனால் நான் ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்றேன். எனக்கு நியூடெல்லா தேவைப்படும். சரி, அடுத்து எனக்கு மேஷ்மெல்லோஸ்கள் வேண்டும். வாக்கிய அலங்கரிப்போம். சரியானது. மற்றபடி ஒரு சாக்லேட் பார். மேலும் குவேல் மற்றும் ரெயின்போ மார்மலேட். சாஸ் பற்றி மறக்காதீர்கள். மேலும் சில இனிப்புகள் வேண்டும். அது இனிப்பாகவும் மிகவும் ருசியாகவும் இருக்கும். முக்கியமாக அழகாக இருக்கும். Alfred Alscar's try. முடிந்து விட்டது. என்னிடம் இருக்கிறதா? ஒரு கனவு கோஷ்டி. கிரர், நான் ஒரு சாதாரண சாண்ட்விச்சை செய்வேன். கொஞ்சம் ஹாம், சீஸ், மௌதா மோஸ்ட்ரி அவசியம் வரிசை. ஆரே, அதை இப்போ திருப்பவா. முடிந்தது. Ha, originality and saya, but I'll think straight for gang. சியாரதி, லெட்டூஸ் இலைகள், தக்காளி. இப்ப என்ன காய்கறி சாண்ட்விச்சா? இது என்ன என்னுடைய இரகசிய என்ன ஒரு அச்சம். நான் இப்போது மனதில் கடிந்து கொள்ள போகிறேன். ஐயோ. இந்த மூட்டுகளை நான் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டேன். நம்ம இந்த அழிரை காட்சியில் இருந்து விடுவிக்க வேண்டும். Makarishi and Shinin Hapel. During these ceremonies, sandwich system for foreign. எது உரிமை? அது உயர்ந்த சமையல் என்று சொல்றாங்க. ஏதோ ஒன்று குறைகிறது. Great. Dur Plusis. இது கடல் உணவுடன் நன்றாக செல்கிறது. சரி, இதுதான். இது கடைசி துளி. தயார். ஓ மனிதரே, நான் பட்டதிலிருந்து. ஆமா, என்னொரு களவாணி. ஓ கரடி, நீங்கள் தயாரா? வாய் வாய் குளிர் சாண்ட்விச்சுகள். நான் இதை முயற்சிக்கிறேன். இது என்ன? என்ன காணமடி? இது வேஷிதமாக தெரிகிறது. இதை முயற்சி செய்வோம். மிகவும் நல்லது. எனக்கு இனிப்பு பொருட்கள் பிடிக்கும். மிகவும் சுவையாக உள்ளது. ஆகஸ்தி, இறுதியாக ஒன்று. இது மிகவும் சுவையாய் இருக்கிறது. இது சரியானது. பாட்டி, நீங்கள் வென்று விட்டீர்கள். அருமை. வாழ்த்துக்கள். இப்ப எனக்கு சீசர் சாலட் வேண்டும் இருக்கும். சூப்பர். ஆஹா, இறுதி காரணமாக நாம தொடங்கலாம். தக்காளிகளை நறுக்குவது கடினமாக இருக்கிறது. என்ன இது? ஒரு நிமிஷம். தக்காளிகள். உங்களை பிடிக்க போறேன். அலாரம். ஏய், நீ என்ன செய்யற? எஹ்தியாத் கட்டு இளைஞரே. இது ரொம்ப எளிது. பா, 1 மற்றும் 2. இதுவே 1 மற்றும் 2. இப்போது இது சரியாக உள்ளது. கொஞ்சம் லேட்டு சிலைகளை சேர். கொஞ்சம் கோழி சேர்க்கவும். இன்னும் கொஞ்சம் அதை கூட சேர்க்கவும். இல்லை. சரியா? நம்ப முடியாது. அரே, இந்த தியாழில் நுட்ப வல்லுநர்கள், எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஒரு சிறு புதிதான அருகலா மிக்சியில வச்சு நல்லா கலக்கவும். முயன்றிடலாம். காட்சி கொடுப்பதை நிறுத்து. உங்களுக்கு ஒரு சிறிய குஞ்சுவாண்டி தேவைப்படும். நாங்க எல்லா திரவத்தையும் அதுல ஊற்றுகிறோம்.
அவள் என்ன செய்கிறாள்? எனக்கு எக்கச்சத்தமும் இல்லை. அது வித்தியாசமாக இருக்கிறது. அப்படியானால் கவலைப்பட வேண்டாம். Foi frels erum poem maidlam neerinen. Firelight Place Fanciers Polonia. ஓ கடவுளே, வாங்க. கூலான பாவாடை கைச்சீலை சேர்க்கலாம். சில தக்காளிகள் மற்றும் சில கோழி மாமிசமும். இந்த துண்டுகள் மிகவும் சிறப்பாக உள்ளன. எனக்கு கிடைத்துவிட்டது. Arthur Schragerams. Ver Frode Sendai. Budaltrus Sisim Shayam. Portude. நான் தப்பி விட்டேன். And Priscilla is a regular. என்ன நடக்கிறது? அதை இந்த வெட்டுவது. நிலை ரொம்ப மகிழ்ச்சி தருகிறது. சரி, மீண்டும் நான் எதுவும் செய்ய முடியவில்லை. எனக்கு ஒரு ஐடியா வந்தது. நான் ஒரு க்ரூல் கம்ம வச்சிருக்கிறேன். இதனை நான் லேட்டஸ் இலைகளாக பயன்படுத்துவேன். இது உண்மையிலேயே அழகாக உள்ளது. மாமரலைடு ஐஸ் மற்றும் மார்ஷ்மெல்லோஸ் கொண்டு உணவை அலங்கரிக்கவும். உண்மையில் சில மாமரலைடு பூச்சிகள் மிக சிறப்பாக இருக்கும். உங்களின் சாலட் தயாராகிவிட்டது. முற்றிலும் சுவையில்லாது. அண்ட் ஹனி நாம் தயாராக இருக்கிறோம். பார்ப்போம். நான் இதிலிருந்து தொடங்குகிறேன். இது என்ன? அருவருக்கத்தக்கது. நிச்சயமாக இல்ல. இந்த செய்தி என்ன? நன்றாக. ஆம், ஒரு சாலட். சிறப்பு எதுவும் இல்லை. ஆனால் இதோ ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. ஆனால் இது மிகவும் நல்லது. இது கண்டிப்பாக வெற்றியாளர் தான். கூரே. ஆமாம், வெற்றி. நீங்கள் என்ன? எனக்கு தோணுகிறது நான் முடிவில்லா சாக்லேட்டை உருவாக்கப் போகிறேன். அது ஒருபோதும் குறையாது. உங்க கிண்ணத்தில் போதுமான பொருட்கள் உண்மையில் இல்லை என உணர்கிறேன். இல்ல, நீ ஒன்றையும் ரகசியமாக்குவா. நான் எல்லாம் தயாரா? அச்சச்சோ, சாக்லேட்ல ஏதோ பிரச்சனை இருந்தது போல் தெரியுது. அது நகர்கிறது. வாவ், நமக்கு சாக்லேட் வெடிப்பு கிடைச்சது. உன் முகம் முழுவதும் சாக்லேட். நீயும். அது வினோதமாக இருக்கு. எனது ஐபோனும் சாக்லேட் பாரில் போல் பழுப்பு நிறமாக மாறிவிட்டது. இது சாக்லேட் ரொம்ப ருசிகரம். உக்ரிங் தாங்க, நீ எல்லாம் என்னடி பழி பேசுற? நானும் முயற்சி பார்க்கிறேன். அது அற்புதம். வாவ், பாத்து. நேர்மறை பொண்ணு. நன்றி. வாவ். என்னிடமும் அதேதான். நாமில் ஒருவர் சாக்லேட் வச்சிருக்க முடியும். என் கல் ரொம்ப சுவையாக மூடுகிறது. எனவே அது எனக்கு இருக்கும் என நம்புகிறேன். அதை முயற்சி செய்யுங்கள். எனக்கு சாக்லேட் கிடைச்சது. எனக்கு தங்கம் அவசியம் இல்லை. என்னிடமா ஒரு சாக்லேட் பார் இருக்கிறதா? உறுதியாக அறிய விரும்புகிறேன். ஓ, உங்களுக்கு பிடிச்சதா? இது சாக்லேட்டா? இல்லை, எனக்கு என் முழு பற்களும் உள்ளன என்பது எனக்கு தெரியும். அதில் கிடைக்கிறது. ஆமா, நீ கொஞ்சம் சேதம் பண்ணுக்கிறேன். ஆனால் கவலை வேண்டாம், எனக்கு என்றே ஒரு திட்டம் இருக்கிறது. இது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பல் வைத்தியம் பற்றி பயிற்சி பெற்றிருக்கிறேன். வாயை அகலத்துல நான் நன்றாக சரி பண்ணுவேன். பயன்படுத்தி நான் செய்வேன். மிக்க நன்றி. உங்களுக்கு செல்வாக்காக உள்ளது. இதுவெல்லாம் நாளைய வேலை. இந்த ஃபர்ஸ்ட் டைம் அலெக்ஸ் நம்ம கொஞ்சம் மூடுறதே லிவ்ஸ் சிமிலர் சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இது எழுது. ஓ இல்லை, எனக்கு கார மிளகாய் வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை நான் மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அதை அவர் பார்க்கட்டும். சரி, உங்க மூடியை உயர்த்துங்கள். எனக்கு ஒரு சாக்லேட் மிளகாய் இருக்கிறது. இல்லை, எனக்கு உண்மையான ஒன்று இருக்கிறது. அது காரமா இருப்பதில்ல, ஆனால் அதை நீங்களே தெரிஞ்சிருந்தீர்கள். நான் என் இனிப்பு மிளகாயை சுவைக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிகிறது. நான் தானே அடுத்தவன். சமாதானம். அது வித்தியாசமா இருக்குது. அது மிளகாய் காரமா இல்ல. பாரு, இது சாக்லேட் நினைஞ்சிருக்குது. காத்ரு, பார்ட்டி உனது சரிதானா? மிளகாய் என்ன சொல்லுவேன் தெரியல. என்னிடம் நான் நினைக்கின்றேன் கொஞ்சம் தண்ணீர் இதுக்கு சரியாக இருக்கும். இது சூடான நீர். மன்னிக்கவும். விளையாட்டு
Augustinus B and Ines for disfingers. P. The உரிமையாவே உதவிதான். இங்கு நான் ஒரு முழு பக்கெட் பால் உங்களுக்காகவே கொண்டு வந்தேன். சிறிய ட்ரைட்கள். நான் ஏற்கனவே நன்றாக இருந்தேன், அலெக்ஸ். ஒரு பப்பட் குழு. இவ பழுப்பு குறைப்பு மிக அருமை. உண்மையானவை என்று நினைக்கிறது விசித்திரமாக இல்லை என்று நினைக்க முடியுமா? அதில் ஒன்றாவது சாக்லேட் இருக்க வேண்டியதில்லை என்ன? நான் ஏன் ஒன்றை முயற்சி செய்தேன், அது உண்ணத்தகுந்ததாக இல்லை. பாருங்கள், அதில் கேள்விக்குறி வரையப்பட்டுள்ளது. சுவாரஸ்யமானது. என்னுடைய இதிலும் ஒன்று இருக்குது. நிற்க வையுங்கள். அதுதான் நான் பேசிக் கொண்டிருந்தது. எனக்கு ஒரு பொம்மை இருக்கு. சாக்லேட் காக். தச்சல் சிங்கரிமா கொண்டுள்ளேன். சிதி ஒரு கனவு நனவாகும். பால் சாக்லேட் இன்வெஸ்ட்மானது. ஓ, ஹைடி சாக்லேட் ஒன்று என் பாப்படத்தை அணைக்க மறுபடியும் செல்ல வேண்டும். இது ஒரு சீரான ஆச்சு. இதுல நான் என் சாக்லேட்டை ஊற்றி ஒரு குளிர்ந்த பார் பெற முடியும். அனுப்புறதுக்கு ஒரே விஷயம் மட்டுமே இருக்குது. முடிஞ்சது. இப்போது எனக்கு அற்புதமான சாக்லேட் பாப்பெட் உள்ளது. ஒரு பெருச்சுக்கு முயற்சி செய்ய விடுங்கள். என்ன நடக்கலாம் செய்ய? நீ எங்க கூடியிருந்து அதிகமா பொறாமைப்படாமல் பார்த்துக்கீங்க. நீங்கள் பேராசைக்காரர். என்னால் ஏனோ இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களிடம் கோபம் இருக்கிறது. அதை என் பாபட்டிலேயே ஊற்றலாம். பார்பி செய்த அதே வழிமுறைகளை பின்பற்றினால் போதுமான. அவருக்கு 4 கிடைச்சதை விட சிறந்தவை அவருக்கு கிடைக்காது. இனிய இரவு. அத பாப்போம். நீங்கள் செய்திருப்பீங்களா? அப்படி அர்த்தம் செய்யல. என் சுவையான கோகா கோலா பாப்சிகள் அதிநீவிரமாக சாப்பிட தயாராக இருந்தேன். நான் சுவைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமா, நான் ஃபங்க்ஷன்ஸ் கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த பொருள் ரொம்ப ஒட்டிக்கொள்ளுது. நானும் சாக்லேட் சாப்பிட விரும்புறேன். நீ செட்டா செய்ய முடியாததால நானே எடுத்துக்கொள்கிறேன். சரி, உனக்கு தெளிவாக எனது உதவி தேவை. அது பரீட்சையாக இருந்தது என்ன நினைக்கிறேன். 2. மிகச் சிறப்பு. ஒரு காக்டஸ். என்னை வேற என்ன தேவை? என்னிடமும் ஒரு காக்டஸ் இருக்கிறது. வாவ், முட்களோட. அரிரி, அந்தவைகளை மிகவும் கூர்மையாக இருக்கிறேன். அப்படியே நீ ஜியோஸை பார்த்துக்கொள்ளும் போது நான் புரோக்கனா இருக்கணும். அருமை. நானே எனது ஊசிகளை சாப்பிட போறேன். சுவையானது. இவை முழங்கள் அல்ல, இவை சிறிய குக்கி துண்டுகள். இது என்னுடைய கடைசி ஒன்று. முதலில் நான். அடடே, இப்படி அது போன்றவை அதிகம் இல்லை. நல்லது, எனக்கு இன்னும் என் காக்டஸ் உள்ளது. இது அதிசயமான அதிகமாக சாப்பிடுங்கள். அமைதி. அவர் இந்த காண்டூர் உண்மையானது. எனவே அது எளிதா இருக்காது. ஆனால் என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறதா? இந்த ஊசிகளும் என்னை அறுத்து விடாமல் பாதுகொள்ள நான் அவற்றை சறுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அனைவரும் நேராக பின்னால் பறந்து வருகின்றனர். சுத்தனைக்கு ஒன்றும் கவனிக்கல. என்ன முன்னால் ஒரு கரும்புள்ளிகள் இல்லாத கற்றாழை உள்ளது. அலெக்சா, ஏன் அதை கடித்து உறிஞ்ச வேண்டும்? அதிலிருந்தே சுவையாக சாறு பெற முடியுமானால் சாறு. அதுக்கென எனக்கு ஒரு சிறப்பு உபகரணம் கூட உள்ளது. இது மோசமாக இருக்கிறது. நான் ஒரு சிப்பை குடிக்க விரும்புகிறேன் என்று செய்துவிடு. அனைத்தையும் பெற்றுக்கொள். ஐயோ, நான் இருக்க போறேன். நான் உனக்கு அது அருவருப்பானது என்று இது நடக்கிறது. நான் யோசித்து பார்த்த கெல்ஃபன் ஜோஸ். அரே, ஒரு புதிய ஐபோன். உனக்கு உண்மையான ஒன்று இருந்தா எனக்கு சாக்லேட் ஒன்று இருக்குது. இது 100% சாக்லேட். பாருங்க, இது உலகின் முதல் வளைந்த ஐபோன். மேலும் இது தின்பதற்கையாகவும். உன் சாக்லேட் ஐபோன் எனக்கு கிடைச்சதையும் விட somehow நல்லதா? இல்ல. குள் என்பது எப்பொழுது உங்க போனை பயன்படுத்தி காண்டி தோன்ற செய்யலாம் என்பதில் தான் உள்ளது. எனக்கு வேண்டியது எல்லாமே என் தட்டுல இருக்கும். அதை நான் தான் முயற்சி பண்ணலாமா? அது இல்லை. நான் எனக்கே இன்னும் அழகாக விரும்புகிறேன். அற்புதம். ஓ,
நான் ஒரு கரப்பான் பூச்சி சாப்பிட விரும்பல. அலெக்ஸ், உனக்கு இதோ. நானும் முன்னர் இல்ல என்றதுக்கு மன்னிக்கவும். நன்றி என்றால் இல்ல வெறுக்க தகுந்தது. என்ன ஒரு கனவு. அலெக்ஸ், இது உன் தலைமேல். இல்லை, உன்னை என் மேல சாப்பிட நான் சம்மதிக்க மாட்டேன். விலகி. இப்போது அது மறைந்து விட்டது. இன்றைக்கும் நடந்ததை மறந்துவிட வேண்டாம் என்று நினைக்கிறேன். வாவ், பார்பி, பாரு. இது நன்றாக இருக்கின்ற கேமரா. எனது படம் எடு. நல்லாகவே திறந்து இருக்குது. நீ என்ன ஒரு புகைப்படம் எடுக்கிறாய்? சரி. நீங்கள் ஆபரேஷனை இங்கு விஸ்தீராக இருக்கிறீர்கள். என்ன முகம்? என்ன? எனக்கு காண்பி. என்ன? இது உன் தவறு. நான் உங்களின் நல்ல படம் எடுத்தேன். கவலைப்பட நேரமில்லை. எனக்கு ஒரு சாக்லேட் கேமரா இருக்குது. அதை நீங்க பாத்தீங்களா? அது என் கண்ணாடிய சாக்லேட் ஆக்கி விட்டது. பிடித்ததன் போல. ஆனால் நான் மகிழ்ச்சியுடன் அவற்றை பருகுவேன். நீங்களும் எனக்கு சாந்தமா இருக்கவும் விட மாட்டீங்க. உங்களை மறந்து விடுகிறேன் நண்பா. என் செருப்பு சாக்லேட்டா மாற்றுவேன். ஹலோ. இப்போ 1 டன் ஷூ தான் எங்களுக்கு உள்ளது. ஆனால் இது மிகவும் விலை மதிப்பு. அத்தை, கொஞ்சம் சாப்பிடலாமா? தயவு செஞ்சு நான் உங்களுக்கு என் கேமராவை தர்றேன். ஓ, ஒப்பந்தம் இல்ல. அப்போ உன் பைகை திருடுகிறேன். நீ அவ்வளவு துணிவில்ல. குளிர்ச்சி. என்ன நடந்தது? அப்படி நான் அதை எதிர்பார்க்கல. ஆனா அது எனக்கு சுகமா உள்ளது. இவ்வளவு ருசியாக இருக்கும் என யாருக்கு தெரியும்?